மக்களே, கடலை சுத்தம் பண்றேன், ஆத்த சுத்தம் பண்றேன் என்று கூறிக்கொண்டு இதோ நிலைமையை நேரலையில் பாருங்கள். இதோ பாருங்கள், அங்கிருந்து எடுத்து இங்க போட்டிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லே இருந்திருக்கலாமே. சார் என்ன பண்றீங்க? அங்க என்ன பண்றீங்க? யூடியூப் சேனல். யாரா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும். உங்க வீட்டு குப்பையெல்லாம் எங்க போடுறீங்க? பஞ்சாயத்துல இருந்து ஆள் வருவாங்க, சில நேரம் வரமாட்டாங்க. அப்ப வேலைக்கு போற பாதையில ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி போட்டு போவேன். வேற என்ன செய்ய, வீட்டுல வச்சா நாறிட்டு இருக்கோம். அப்ப வீடு நாரக்கூடாது, ஊர் நாரலாம். வேற வழி? உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுகளாதான் இவ்வளவு குப்பையுமே. அதையுமே யாராவது தூய்மைப்படுத்தலாம் வந்தா 1000 குறை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, நேத்து வீத லீடர்ல இருந்து கலெக்ட் பண்ண குப்பையெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா, இல்ல பேங்க்ல தான் கொண்டு போட முடியுமா? வேற எங்கேயா கொண்டு போடலாம்ல? இத வேற எங்கேயும் போட்டு அந்த இடத்தையும் நாசமாக்கணும். நகராட்சியில சொல்லியாச்சு, அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. நீங்க போங்க. ஓ அப்படியா? சரி சார், ஒரு நிமிஷம். உங்க யூடியூப் சேனல் பேருனா? இனிமேதான் வைக்கணும். இது முதல் வீடியோ. வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகட்டும். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 46. எனக்கு 48. அடிச்சா தப்பு இல்ல. அடிக்கிறதுக்கு எதுக்கு வயசு கேட்டிக்க? நாளைக்கு ஒரு நாள் வயசுக்கு பெரியவன நான் அடிச்சிட்டேங்கிற பேர் எனக்கு வந்துடக்கூடாது பாத்தீங்களா? ரெண்டாவது, முதல்ல அடிச்சிருப்பேன். தவற தட்டி கேட்ட யூடியூபரை தாக்கிய வீத லீடர் உறுப்பினர்ங்கிற பேரு வரக்கூடாதுன்னு தான் விட்டேன். இப்பதான் நீ யூடியூபரா இல்லையே. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு நல்ல கருத்தா போடுங்க.